வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ குரு பெயர்ச்சி பலனை மே மாதம் 1ஆம் தேதி 2024 கரெக்டாக 1 இயருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா, குரு பெயர்ச்சியில் இப்போ கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கு, ஆனால் மாத பலன் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன். குருங்கிறது அவுட் ஆஃப் 9ல் ஒரே ஒரு பிளானெட். ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம்? ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சந்திரனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் செவ்வாயுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சுக்கிரனுக்கு பேசலை? அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க டிரான்சிட் ஆகிடுவாங்க. இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி, சுக்கிரன்னா மந்த்லி, செவ்வாய் வந்து 45 டேஸு, சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். சனி தான் 2.5 வருஷம் தான் சனி பெயர்ச்சியை பற்றி பேசுவோம். ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம். குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானெட். அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சிருவார். இல்லைனா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, மே மந்த்துக்கும் மந்த்லி டிரான்சிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லி. மே மந்த் குரு பெயர்ச்சி நடக்குது, அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி டிரான்சிட்டில் சில பர்டிகுலர் ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம். இந்த கிளாரிட்டி தான். ஸோ மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால், அது 9 பிளானட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன். அந்த 9 கோள்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது. அந்த இடத்துல குரு மட்டும் நல்லா இருக்கும். அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சுங்க. இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட், அதாவது அது எனர்ஜியாக இருந்தால், அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும். ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும். பட் குரு மட்டும் என்ன பண்ணணும்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணாரு. இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ நான் எதுலேயுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை, தெளிவாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ குருங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் பிளானட்டுடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன், மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடைய காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க, அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா, எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல, அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு, அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலனை தரப்போகுது, அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன், ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன், லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம். செல்ஃபாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை கிளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே. இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க. நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, அஸ்வினி, மகம், மூலம், அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பண்ணணும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன, பரணி, பூரம், பூராடம். அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன, திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பலன் எப்படி மேட்ச் ஆகுறதை நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ அதை பார்ப்போம். சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் குருவுடைய இந்த டிரான்சிட் வந்து பலனை தருமா, எப்படி கணிக்கிறது? சனியுடைய நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. பூசம் கடகத்தில், அனுஷம் விருச்சிகத்தில், உத்திரட்டாதி மீனத்தில். மூணுமே வந்து ஜல தத்துவ ராசிகள், அதாவது வாட்டர் சைன், நீர், தண்ணி. ஒரு வாட்டர் சைனில் இருக்கிற ராசிகள் தான் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். அதுலேயும் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கி தெளிவுபடுத்திங்க. உங்களுடைய 100 வயதுக்கு மேலே தான் குருதசையை நீங்கள் சந்திப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு குருதசை கிடையாது. 100 இயர்ஸ், 100 வயது நீங்கள் எட்டிட்டிங்கன்னா குருதசை வரும். அப்போ நான் ஒவ்வொரு முறையும் குரு பெயர்ச்சி நடக்கும்போது ஒரு சூட்சமத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தோட சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். குரு வந்து தசை நடத்துகிறாரா, குரு தசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதான்னு வச்சு பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, குரு தசையை நீங்கள் சந்திக்கிறதுக்கு 100 ஆண்டுகள் காத்திருக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரங்களும் சனியுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் வந்து முதல்ல பிறக்கும் போதே சனி தசையை கொடுக்கும். அது கிட்டத்தட்ட 19 வருஷம், தோராயமாக எடுத்தால் கூட 10 வருஷம் வச்சுங்க. அப்புறம் புதன் தசை 17 வருஷம், அப்புறம் கேது தசை 7 வருஷம், அதுக்கப்புறம் சுக்கிர தசை 20 வருடம், அதுக்கப்புறம் சூரிய சந்திர அங்காரக திசைகள் 23 வருடங்கள், அதுக்கடுத்து ராகு 18 வருடம், அதுக்கப்புறம் தான் குரு திசை. அப்போது இத்தனை திசைகளை நீங்கள் கடக்க போகிறீங்க.
இப்போ சனியுடைய நட்சத்திரங்களை பிறக்கவங்களுக்கு குரு தசை வாழ்க்கையில் சந்திக்கிறது அபூர்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும், அப்போ இந்த டிரான்சிட்டுடைய பலன்லாம் நாங்கள் பார்க்கவே கூடாதா? ஏன்னா ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். கடகம்க்கு 11ல் குரு சரியான ஆதாயம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்னொரு பக்கம் விருச்சிகத்துக்கு 7ல் குரு, அதுவும் ரொம்ப நல்ல பலன். குருவுடைய பார்வை நேர்கோட்டு பார்வை, ஸோ நேர்கொண்ட பார்வை அப்படின்னு வருதே, இப்போ பலன் இல்லையா? அப்புறம் மீனத்துக்கு 3ல் குரு, அதுவாது பரவாயில்ல, சுமாராக இருக்குது. மீதி 2க்கும் ரொம்ப நல்லா இருக்கே, பலன் இல்லையா? இதுக்கு என்ன சூட்சமாக இருக்குது அப்படின்னா, கடக ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, குரு யோகக்காரகன். யோகக்காரகன்னா அவர் வந்து ஒரு யோகமான ஒரு கிரகம். அப்போ நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணணும்? உங்கள் ஜனன ஜாதகமில் குரு வலுவாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, அதிர்ஷ்ட கிரகமா, ஒரு ஸ்தான பலத்தோடு இருக்கா, உச்சமாக இருக்கா, அம்ச யோகத்தோடு இருக்கா, அதை தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுலேயும் ஒரு 6 லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கணும். நீங்கள் பிறந்தது பூசமாக இருக்கலாம், நீங்கள் பிறந்தது வந்து அனுஷமாக இருக்கலாம், உத்திரட்டாதியாக இருக்கலாம். பட் நீங்கள் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும். மேஷ லக்னமா, கடகமா, சிம்ம லக்னமா, விருச்சிக லக்னமா, தனுசு லக்னமா, மீன லக்னமா, இதெல்லாம் இருந்தால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். குரு உங்களுக்கு யோகக்காரனாக இருக்காருன்னு அர்த்தம். குரு பலன் தருவார்னு அர்த்தம். அட்லீஸ்ட் 50%, அட்லீஸ்ட் 40%, 30% மினிமம். ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னம், மிதன லக்னம், கன்னியா லக்னம், இல்லை துலா லக்னம், இல்லை மகர கும்பம் அதை சேர்ந்துருக்கீங்கன்னா அப்போ இந்த குரு இன்னும் பொசிஷன் வீக் ஆகுது. அப்போ குருவுடைய தொடர்பு உங்களுக்கு குறையுது. அப்போது கிளாரிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சிட்டும் ஒவ்வொரு வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு எவ்ரி இயர் வந்து ஒரு ராசி மண்டலத்தில் கடந்துக்கிட்டே வருவார். அப்போ உங்கள் புரிதல் என்ன வரும்னா, நமக்கு குரு தசை கிடையாது. ஸோ தசை நடக்காததுனால 100% ஒரு டிரான்சிட்டோட பலனை நமக்கு முழுமையாக தராது. ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. புத்திநாதன் குருவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி தசையில் குரு புத்தி இருக்குது, அடுத்து புதன் தசையில் குரு புத்தி இருக்குது, கேது தசையில் குரு புத்தி இருக்குது, வரும். அது ஒரு சப் கால்குலேஷன். அதில் ஒரு வேளை வந்தால் 50% உங்களுக்கு அந்த பலன் பொருந்தும். அதை விட மெயினாக உங்கள் பேர்த் சார்ட்டில் குரு யோகம் பெற்று ஸ்தான பலம் அடைஞ்சு அதிர்ஷ்ட கிரகமாக இருந்தார்னா வாழ்க்கையை முழுக்க ஒவ்வொரு டிரான்சிட்டுக்கும் குறைஞ்சபட்சம் பாசிட்டிவாக மட்டுமே 20லேருந்து 30 இல்லை 50 அது வரைக்கும் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த புரிதலோடு இந்த டிரான்சிட்டை நீங்கள் பார்க்க பழகுங்க. ஏன்னா ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். கடகராசிக்கு 11ல் குரு கரெக்டு. 11ல் குரு வந்தாலும் குரு தசை இருக்கா இல்லையா, குரு புத்தியாவது நடக்குதா, அப்போ அந்த பலன் வந்து நல்லா மேட்ச் ஆகும். பேர்த் சார்ட்டில் குரு யோகமாக இருந்தார்னா சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த டிரான்சிட்டுடைய அந்த பலன் வந்து நமக்கு எவ்வளோ பழக்க போகுது, நமக்கு எவ்வளோ கொடுக்க போகுது, நமக்கு எவ்வளோ கெடுக்கும் இல்லை கொடுக்கும், என்ன செய்யும் என்ன செய்யாது. பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு வந்து எப்போவுமே யாருக்கும் கெடுதல் செய்கிறது இல்லை. அந்த கிரகத்துடைய தன்மை ஒன்று கொடுப்பேன், இல்லை அறிவை கொடுப்பேன். ஒன்று பணம் கொடுப்பேன், இல்லை ஆசையை நிறைவேற்றுவேன், இல்லை அறிவை கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன், தெளிவு கொடுப்பேன். அப்படி தான் அந்த குரு தரும். இது உங்களுக்கு நீங்கள் பொருத்தி புரிஞ்சுக்கலாம். அப்போது வந்து 3 நட்சத்திரங்களுக்கு முதல் கிளாரிட்டி, குரு தசையை நீங்கள் லைஃப்பில் சந்திக்க போகிறது இல்லை. இந்த 3 நட்சத்திரம் ஒரே ராசிக்குள்ளே தான் வருது. எல்லாமே வாட்டர் சைன், ஜலம் தத்துவம், அதான் நீர் சம்மந்தப்பட்ட ராசிகளை சேர்ந்தவர்கள் நீங்கள். அப்போது உங்களுக்கு வந்து எந்த வயதினராக இருந்தாலும், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 20ன்னு சொல்லலாம், 30ன்னு சொல்லலாம், 40ன்னு சொல்லலாம், 50, 60 எதுவாக இருந்தாலுமே தசைகள் மாறுமே தவிர, புத்திகள் வேணால் குருவாக இருக்கலாமே தவிர தசை குருவாக இருக்காது. ஸோ புரிதலோடு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த குருவுடைய டிரான்சிட்டை பற்றி இனிமேல் நீங்கள் எதிர்வரும் காலத்தில் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லைன்னு என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க, சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க, ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்தலனாலும் கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒருவேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை, பேர்த் சார்ட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அது யாரோட சேர்ந்து இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது. முதல்ல அந்த 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 9 கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன, அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷம் போகும். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும். உங்கள் ஜனன கால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம்.
ப்ளஸ் நிறைய குரு பேர்ஸில் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நியூமராலஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஹாரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவையில்ல. பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா? ஸ்தானங்கள்லாம் என்ன, கேந்திரம்னா என்ன, கோணம்னா என்ன, தசானா என்ன, புத்தினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அந்த ராசி மண்டலம் என்ன, இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட 60+ லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஒரு பழகிடும். அடுத்து வாஸ்து. நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது வீடு வந்து பிளான் போட்டோம், பட் சரியாக வரல, வாஸ்து சரியில்லை, இந்த வாடகை வீடு ராசி இல்லை, இந்த சொந்த வீடு ராசி இல்லை, இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது, அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சியை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.